மனைவி கணவனை கூப்பிட்டு, இந்த ஜன்னல் வழியா அங்க பாருங்களேன், இந்த பக்கத்து வீட்டு பொண்ணை பாருங்க, குளிக்கவே மாட்டா போல, அவ்வளவு அழுக்கா இருக்கா, முகம் ஒரு பிரகாசமாவே இல்ல சொல்லி சொல்லும் பொழுது கணவன் டக்குன்னு கோவம் வந்துருச்சு. உனக்கு எப்படி தெரியும் அவ அழுக்கா இருக்கான்னு, அவ அழகா இல்லைன்னு சொல்ற? நான் தான் டெய்லியும் அவளை பாக்குறேனே, எனக்கு தெரியாத அவ அழகா இருக்காளா இல்லையான்னு. சரி, இன்னைக்கு சாயங்காலம் நான் உனக்கு நிரூபிச்சு காமிக்கிறேன் அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு சொன்ன உடனே கணவன் மாலை வேளையில் மனைவியே, செல்லம் இங்க வா வேகமா சொல்லி கூப்பிடாரு. இங்க பாரு செல்லம், இந்த ஜன்னல் வழியா பாரு, அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு பாரு சொன்ன உடனே மனைவிக்கு ஷாக்கு. என்னடா காலையில பார்த்தோம் அழுக்கா இருந்தா, யோ நீ ஏதோ அவள்கிட்ட போய் குளிச்சுட்டு வர சொன்னியா சொல்லி கேட்கும் போது, யோ நான் எங்கடி போனேன், நானும் போகவே இல்லடி சொல்லி சொன்னாதான். உடனே அவ சொன்னாதான், நான் எதுவுமே பண்ணல, நம்ம வீட்டு ஜன்னலை நல்லா துடைச்சேன், ஜன்னல் அழுக்கு பிடிச்சுக்காந்துச்சு, அதை துடைக்காம அந்த அழுக்கோட அவளை பார்த்தா அவ எப்படி தெரியவா, அழுக்காதான் தெரியவா. அவ சொன்னாதான், வெண்ணம் அவளே, நம்மள்ட்ட எதுக்கு அழுக்க வச்சுக்கிட்டு அவ அழுக்குன்னு நீ சொல்ற என்று சொன்னாதான். பிரியமானவைகளே, இன்றைய வாழும் சமுதாயத்தில் நாமும் சரி, அன்று வாழ்ந்த சமுதாயத்தில் பரிசெயரும் சரி, தன்னிடம் இருக்கும் அழுக்குகளையும், தன்னிடம் இருக்கும் தீய சிந்தனைகளையும், தன்னிடம் இருக்கும் தீய எண்ணங்களையும் பார்ப்பதில்லையே.